to AWS Cybersecurity. இன்னைக்கு Tuesday, November 18th. So first, before we start, in the Sunday evening உங்களுக்கு we are going to do 2 case studies. ரீசெண்டாக 2025ல நடந்த ஒரு AWSல நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி 2 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். சுந்தர் வந்து அந்த கம்யூனிட்டி, தமிழ் பூமி கம்யூனிட்டி இருக்கே, ஓகே, அஜய் ஜாயின் பண்ணுறாரு. வெல்கம் அஜய், வெல்கம் கண்ணன். ஸோ just saying that in the Sunday evening, but 7:30 p.m. your time, ஒரு ஜென்ரல் குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறோம். அதில் வந்து 2 கேஸ் ஸ்டடி நான் வச்சுருக்கேன் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இந்த 2025ல நடந்த ஒரு விஷயம், சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ். அது இன்ஃபர்மேஷன் ஒரு அளவுக்கு இருக்குது. அதுக்கு பின்னால் என்ன காரணமாக இருக்கும், என்னெல்லாம் நம்ம படித்ததில் வந்து எதெல்லாம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு யூகத்தில் தான் நம்ம இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு பண்ண போகிறோம். இப்போது அது வந்து ஒரு அந்த மீட்டிங்கில் வந்து நாட் ஜஸ்ட் இந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, இந்த லார்ஜர் கம்யூனிட்டி வரப்போகிறாங்க. யூஷுவல் தமிழ் பூமி இந்த சாட்டர்டே கால்ஸ் மாதிரி, சாட்டர்டே மாதிரி இன்னைக்கு சண்டே கால்ஸ். அதில் சுந்தர் நானும் பேசிகிட்டு இருக்கிற போது வந்து சுந்தர் ஃபெல்ட் அண்ட் ஐ அக்ரி தட் எனக்கு வந்து அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால the way we were thinking was, நீங்கள்லாம் ரெகுலர் அட்டெண்டீஸ், ஸோ you can all take turns as long as we decide prior. யாராவது ஒருத்தர், உங்களில் ஒருத்தர் டு இன்ட்ரடியூஸ் மீ டு த ரெஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த கோர்ஸ் நடந்தது, எப்படி எடுத்துகிட்டு போனோம், என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது முன்னாடி உங்களை சுந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து இங்கே இருக்கார், இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நீங்கள் என்ன, உங்களில் ஒருத்தர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இதுதான் கோர்ஸு, அக்டோபரில் ஆரம்பித்தது, இதெல்லாம் படித்தோம், இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், வாட் எவர். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடியை முடிப்போம். முடிச்சுட்டு தென் we will have some questions around that case study, and then you can also talk about another person can talk about என்ன கற்றுக்கிட்டீங்க. எனக்கு இங்கே நிறைய டைவர்ஸ் பீப்புள் இருக்காங்க. ஸ்டாலின் வந்து மொபைல் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யாருன்னு எனக்கு தெரியல, ஸ்டாலினா வேறு யாரான்னு தெரியல. அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பேக்ரவுண்ட் இருக்கவங்க இருக்காங்க, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்க இருக்காங்க, க்ளவுடில் இருக்காங்க, ஆன் ப்ரைமில் இருக்காங்க. எல்லா விதமான ஆடியன்ஸும் நம்ம ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் எடுத்து இதை தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத இந்த வீக் நம்ம டிசைட் பண்ணிடலாம். சே ஈச் பர்சன் வில் கெட் 1 or 2 minutes, ஓகே, நாட் அ லாங் ஒன், பட் 1 or 2 minutes. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இஷ்டப்படுறீங்களோ அவங்க நீங்கள் வந்து டைரக்ட் மெசேஜோ சுந்தருக்கோ மெசேஜ் அனுப்பிச்சி விடலாம், குரூப்லேயே போடலாம். யார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, நடுவில் இருக்கிற கேள்விகளுக்கு யாரெல்லாம் கேட்டு இந்த கோர்ஸை பற்றியான ஒப்பீனியன் நீங்கள் வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதை சொல்ல வேணாம், ஆனால் சொல்ல விரும்புகிறீங்கன்றதை சொன்னாக்க நாங்கள் வந்து அந்த டைம் ஸ்லாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். ஸோ அதை தான் வந்து முதல்ல வந்து ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ பிகாஸ் இட்ஸ் கமிங் அப் திஸ் சண்டே. ஸோ let us know who wants to introduce me, who wants to share their experience with this course during that. இது பிகாஸ் அது ஒரு ப்ராட் ஆடியன்ஸாக இருக்க போகுது. அதனால எனி கொஷின்ஸ்? சண்டே கன்ஃபார்மா? சாட்டர்டே சண்டே சண்டே ஈவினிங் உங்கள் டைம் வந்து எனக்கு 6 மணி காலங்காத்தால, சண்டே ஈவினிங் 7:30 உங்களுக்கு. சார் இருக்க மாட்டீங்களா? சர்ச்சுக்கு போவோம் சார். ஓ, ரைட். ஸோ பரவாயில்ல, அது என்னப்போ இன்னும் எல்லாருக்கும் வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கே, அது வீக்லி கமிட்மெண்ட்ஸ், டெய்லி கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ரிலீஜியஸ் கமிட்மெண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ வர முடியலனாக்கா ஐ திங்க் வி வில் ஸ்டில் ரெக்கார்ட் இட், யூ கேன் ஸ்டில் லிசன் டு இட். ஓகே சார்.
Okay, yeah. So please put it in the group chat to say, as I said, கேள்வி கேட்கறதுக்கு இந்த கோர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுக்கு சில பேர் 2 or 3 people, அண்ட் தென் என்ன முக்கியமாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர், பிகாஸ் சுந்தர் வில் ரீச் அவுட் டு யூ அண்ட் டாக் டு யூ. யாராவது ஒருத்தங்க உங்களை இன்ட்ரோடியூ, ஏன்னா எப்ப பார்த்தாலும் நானே சொல்லிட்டு இருப்பேன் உங்களுக்கு. ஸோ ம் நீங்க யூ ஹேவ் பின் டிராவல் வித் ஹிம் மோர் தேன் மை செல்ஃப்ங்கிறதுனால இட் வில் பி மோர் ஆப்டன் பார்த்தோம். யார் யூ ஃபீல் லைக் நீங்க உங்கள யாருக்கு இது அன்னைக்கு இது பண்றீங்கிறத யூ கேன் டெல் அஸ். Yep. நீங்க வேணா சண்டே வி ஹேவ் டைம், இன்னும் இந்த வாரம் இருக்குது, வி வில் லெட் யூ நோ ஸ்டாண்ட். அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் என்ன இது ஃபிளையர்லாம் வில் ஷேர் இந்த குரூப். தமிழ் பூமி வீக்லி மீட் அது ஒரு ஒரு 2 மாசம் 1.5 மாசமா இட் வாஸ் நாட் ஹேப்பன் இல்லையா? ஸோ இவங்க ஸ்ரீகாந்த் சாரோட இது இந்த கோர்ஸும் இட் இஸ் கோயிங் டு எண்டுங்கிறதுனால வி மென்ஷன் தட் கம்யூனிட்டி பேட்ச் முடிய போகுது, இந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்த பேட்ச் வந்து இட் வில் டேக் டைம் டு ஸ்டார்ட். ஆக்சுவலி நம்ம இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் மாதிரியும் ஒரு ரியல் டைமில் என்ன இப்போ சினாரியோ இன்னைக்கு கூட கேன்வாலாம் ஒர்க் ஆகாமல் போயிட்டு இருக்குது. அது என்ன அட்டாக்கா என்னன்னு தெரியல. சாட் ஜிபிடி கேன்வாலாம் கொஞ்ச நேரமா ஒர்க் ஆகலைன்னு சொல்லி இப்போ நியூஸ். அது சைபர் அட்டாக்கா இல்லை இல்ல வேற சாட் ஏதாவது ஜிபிடி ஒர்க் இஷ்யூ ஆகல இன்னைக்கு. பாதி நாள் ஒர்க் ஆகல. சாட் ஜிபிடி பாதி நாள் ஒர்க் ஆகல. சாட் ஜிபிடி இப்போ கேன்வாலாம் இப்போ ஒர்க் ஆகலை. இப்போ நிறைய பேருக்கு குளோபலாக அதில் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதுவா என்னங்கிறது இவங்க கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து ஒரு நல்ல முக்கியமான 2 கம்பெனிஸ் உள்ள ஸ்டார்ட் அப், இன்னொரு இதுக்குள்ள 2 இதில் நல்ல ஒரு சினாரியோஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ் கூட அது சிங்க் ஆகுதா என்னங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஓகே சார், நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஆல்ரைட். யாரெல்லாம் வந்து இன்னும் நேற்றுக்கு வந்து நிர்மலுடைய மிஷினை ஷேர் பண்ணி வி காட் தட் ஒர்க்கிங். இன்னைக்கு யாராவது ஓவர் த டே, ஐ நோ இட்ஸ் நாட் அ லாட் ஆஃப் டைம், ஓவர் த டே யாராவது ட்ரை பண்ணீங்களா? எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னாக்க we can take it on. I really want to make as many people working as possible. Anybody who has made some progress or எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க? சார் நான் நேற்று ட்ரை பண்ணேன். செகண்ட் ரீஜனை பிரிங் அப் பண்ணும்போது ஃபார்ட்டிகேட் எனக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டேபிளா இருந்தது. ஓஹோ, என்னால லைனக்ஸுக்கு லாகின் ஆச்சு. ஆஸ் யூஸ்வலா எனக்கு அந்த லாகின் மட்டும் ஆகல, பட் ப்ராம்ப்ட் வந்தது, கீ ஒர்க் ஆகாத மாதிரி தெரிஞ்சது. ம் சரி, ஓகே, செகண்ட் ரீஜன் அப்படி இருக்குன்னு அதை ஷட் டவுன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரீஜன் நமக்கு லேப் 1 ஆல்ரெடி ஒர்க் ஆச்சு அப்படின்னு ம் அதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுலயும் ஒரு எரர் வந்தது, அந்த ஃபார்ட்டிகேட் விஎம் மட்டும் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. சரி, எது ஜென்ரேட் பண்ண முடியல? ஃபார்ட்டிகேட் விஎம் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எரர் வந்தது. ஓ, ஸோ அதனால சரி, இப்போ உட்காந்து அந்த செகண்ட் ரீஜனுக்கு வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டீங்க சார். அது கொஞ்சம் ஈஸிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரீஜன் மைட் பி நான் ஏதாவது பழைய இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மேபி நீங்கள் வந்து அந்த கன்ஃபிகரேஷன் பேக்கப் வச்சுருந்தீங்கன்னாக்கா, இந்த டிநாட் கன்ஃபிகரேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா, யூ கேன் ஜஸ்ட் டூ அ டெரஃபார்ம் டிஸ்ட்ராய் அண்ட் டெரஃபார்ம் அப்ளை அண்ட் தென் பேக்கப் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதை கன்ஃபிகரேஷனை ரெஸ்டோர் பண்ணி விட்ருங்க. இல்லை, அதான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். பட் ஆனால் ஒரு சின்ன டவுட் சார், நம்ம ஏஎம்ஐ வந்து ஒன்லி லினக்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். நமக்கு ஃபார்ட்டிகேட்டுக்கான ஏஎம்ஐ வந்து நீங்கள் எல்லா ரீஜனுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டீங்க இல்லையா? அது பேஸ்ட் ஆன் த ரீஜன் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம்ல. கரெக்ட். பட் நான் லினக்ஸ்க்கு அப்டேட் பண்ணேன், பட் ஏன் எனக்கு கரெக்டாக அந்த எரர் மெசேஜ் வந்து ஃபார்ட்டிகேட் விஎம் ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லி வந்தது. இது ரீஜன் 1கா ரீஜன் 2கா? ரீஜன் 1க்கு லேப் 1 ஆல்ரெடி அது ஏற்கனவே வேலை செஞ்சதாச்சு, அது எப்படி வேலை அந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல. நான் சரி அதான் சரி ஷட் டவுன் பண்ணிட்டு இப்போ 2ல ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டீங்க சார். நீங்க தனித்தனி ஃபோல்டர்ல தானே வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு? தனித்தனி ஃபோல்டர்ல தான் வச்சிருந்தேன். 2 வந்து ரீசெண்டா மாடிஃபை பண்ணேன், அது நம்ம ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி. பட் 2 வந்து எனக்கு உள்ள லாகின் ஆகுற வந்தது, பட் லைனக்ஸ் உள்ள மட்டும் கிரெடென்ஷியல்ஸ் ஒர்க் ஆகல. ஒருவேளை கீபேட் சரியா இல்லையோ அப்படின்னு நினைச்சு சரி அதை ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பேரலா 1 வந்து எனக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா இந்த கீப்பர் வந்து இட்ஸ் நாட் அ காமன் கீப்பர். அதாவது அந்த ரீஜனுக்கு வந்து சேம் நேம் இருக்கலாம், பட் த ஆக்சுவல் கீ வில் பி டிஃப்ரெண்ட். ஓ அப்படியா சார்? நான் அதே கீ தான் நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீஜன் யூஸ் பண்ணேன். ஓ, அந்த ரீஜனுக்கு ஒரு கீப்பர் இருக்கும். ஓகே ஓகே ஓகே.
இதுதான் நான் ஆரம்பத்துல ஏதோ ஒன்று சொன்னேன். ஒரு ரீஜன்ல ஆரம்பத்துல ஒரு கீ யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து இன்னொரு ரீஜன்ல நான் யூஸ் பண்ணதுக்கு யாரோ சொன்னாங்க, வேற வேற வீட்டுக்கு வேற கீ யூஸ் பண்ண எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஓ யா அப்படியா? சரி, யா நான் தெரிஞ்ச அதான் மிஸ்டேக் ஈஸி டு பண்ணிட்டேன் போல கான்சோல் இருக்கு. போயிட்டு கிரியேட் கீபேர் போட்டு அதை தனியாக லேப் ஒன்க்கு தனியாக வச்சுக்கோங்க, லேப் டூக்கு தனியாக வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணாதான் அதுக்கு லாக்இன் பண்ண முடியும். ஓகே ஓகே சார், ஐ காட் ஆனால் இட் நவ். ஆனால் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா போதும். எனக்கு நம்ம பிங் டெஸ்ட் பண்ணுற போது யூ ரியலி டோன்ட் நீட் டு இனிஷியேட் அ பிங். ஐ மீன் நல்லா இருக்கும். நேற்றுக்கு நிர்மல் அப்படி தான் செஞ்சார். பட் ஈவன் இஃப் யூ கேன் சென்ட் ஒன்றை ரிலையபிளாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் VPN ஆக்சஸ் பண்ணிட்டு தென் we can just do a ping test from one Linux machine to another without actually SSH into the other one. But இது செய்கிற போது இதை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. So that would be the problem for you, Linux. Okay. ஓகே சார், என்னன்னு பார்த்தா ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கிறேன் சார் இன்னைக்கு. ஓகே. அஜய் ஜாக்சன், உங்க குரலையே நான் கேட்டது இல்லையே. அஜய், அக்ரம், ஜலால். Yes, hi sir. ஹலோ. Hi sir. கேக்குதா? நீங்க ரொம்ப தொலைவான தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், ஸோ அதனால கொஞ்சம் லோவா இருக்கு. நான் மட்டும்தான் எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா? ரொம்ப லோ வால்யூமா? ரொம்ப லோவாக தான் சார் இருக்கு வால்யூமா. சார் இப்போ கேக்குதா? வால்யூம் கரெக்டா? நீங்க பேசுறீங்க பட் ரொம்ப கேக்குது. வெரி ஃபீபிள். மேபி ஹெட்ஃபோன் ப்ராப்ளம் தெரியல. யா ஓகே. நீங்க இந்த ஆடியோ என்னன்னு பாருங்க. அக்ரம், ஜலால், கார்த்திக், கேசவமூர்த்தி, நீங்களே ஏதாவது ட்ரை பண்றீங்களா? லேப் 1 முடிச்சிங்களா? நீங்க முடிக்கலையா? முடிக்க முடியலையா? ஒர்க் கமிட்மெண்ட்ஸா என்ன? சார் நான் லேப் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னும் பண்ணிக்கலாம் சார். ஓகே. சார் என்னோடது அந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. நானும் ஆ. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது லேப் 1ஆ 2ஆ? 1 அது என்னோட எரர் வந்துச்சுன்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணிருந்தேன். ரைட். அது கிளியர் ஆயிடுச்சு, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ சார் இது சொல்லுங்க. எனக்கு எந்த எரரும் இல்லை சார். லேப்டாப் ஒர்க் பண்ணேன், வீடியோ பார்த்து பண்ணனால எனக்கு அப்படியே எக்ஸிக்யூட் ஆகுது. ரெண்டுமே பின் பண்ண முடியுது. ஓ, லேப் 2 முடிச்சிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன். சூப்பர். உங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம்ன்ற மாதிரி பண்ணுங்களேன். சார் ஆக்சுவலா என்னோட லேப்டாப் என் கையில இருந்தா நான் டேப்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே. நான் வெளியே ஆஃபீஸ்ல சரி. ஓகே, நோ மணி ப்ராப்ளம். 4 மணி தான் ஆகுது. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் பாரிஸ்ல இருக்கேன் சார். ஓ, பாரிஸ்ல இருக்கீங்க. ரைட். ஓகே. நான் ஞாபகம் வச்சுக்கணும். வாசிம் அக்ரம் இஸ் இன் பாரிஸ். ஓகே. சூப்பர். வெரி குட். கார்த்திக், நீங்க என்ன லேப்லாம் ஏதாவது பண்றீங்களா? சார் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. கேசவமூர்த்தி. சார் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார். ரெடி ஒர்க் ஆடிட்டிங். ஓகே. See, I completely understand. எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா? அதனால ஐ பேஷன். ஸோ ஒய் நாட் நீங்க ஒர்க் பண்ற போது இன்னி செஷனை லெட்ஸ் யூஸ் இட் ஃபார் கிளாரிஃபைங். நிறைய கான்செப்ட்ஸ் பேசணும். இன்னும் எது கிளியரா புரியல உங்களுக்கு? புரியாது ஏதாவது இருக்கா? மௌனமான நேரம் இளவனதில் என்ன பாரம். சார் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கல, அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ள தான் சார் பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் நிறைய டவுட்ஸ் வரலாம். நான் என்ன பண்ணேன், அந்த ப்ரீ ஷேடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த என்ன சொல்றது SSH ப்ளஸ் என்கிரிப்ஷன் அல்காரிதம் பார்த்தேன். வேரியஸ் அல்காரிதம் இருக்கு. நம்ம டேப் பண்ணாலே நிறைய அல்காரிதம் காட்டுது. கரெக்ட்.
ஸோ 512 இருக்கு, ஷா ஆ, 1 இருக்கு, ஷா 2 இருக்கு, ஏஇஸ் இருக்கு, ஏஇஸ் அது 2 3 அல்காரிதம் பார்த்தேன். ஸோ நிறைய இருக்கும் அதில். நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஈஸியாக தான் இருக்கு, பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ண தான் சார் உள்ள ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் கரெக்ட். பண்ண முடியுது. இன்னொரு டெம்ப்ளேட் கூட பார்த்தேன் சார், அந்த விபிஎன் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் மாதிரி உள்ள இருந்துச்சு. ஆ, So, சில சாம்பிள்ஸ்லாம் இருக்கு உள்ள, எப்படி பண்ணணும் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது ஃபோர்டிகேட்ன்றது ஃபோர்டினெட்டுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட். முதல்ல அவங்க பண்ண ப்ராடக்ட் வந்து இது 2000 பண்ணது அவங்க. ஸோ 20 வருஷமா திஸ் ஹேஸ் பீன் டெவலப்பிங். ஸோ அவங்களுடைய மேக்ஸிமம் சேல்ஸே வந்து ஃபோர்டிகேட் தான் இன்னைக்கும், அன்றும் இன்றும் என்றும்ன்ற மாதிரி. ஸோ ஃபோர்டிகேட் வந்து சச் அ பவர்ஃபுல் ஃபயர் வால். அண்ட் அதனால தான் வந்து இது படிக்கிறது வந்து இட் வில் ஹெல்ப் யூ வெல், பிகாஸ் மோர் தேன் லைக்லி நீங்கள் போகிற ஜாபில் ஒரு ஃபோர்டிகேட் இருக்கும். மோர் தென் 50% ஆஃப் ஃபயர் வால் ஷிப்மெண்ட்ஸ் ஆர் ஃபோர்டினேட் எக்யூப்மெண்ட். அதில் ஃபோர்டிகேட் தான் வந்து ப்ரிடாமினன்ட். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் நம்ம படிக்கிற போது இன்னும் முதல்ல ஹை லெவலாக கொஞ்சம் படிச்சுட்டு, அப்புறம் இதில் வந்து இன்னமும் வந்து சிலதெல்லாம் வந்து ஃபோர்டிகேட்டில் வந்து எனக்கு வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் 6 இயர்ஸ் அட் ஃபோர்டினேட் யாருக்குமே ஃபோர்டினேட்டில் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் தெரியாது. 60 ப்ராடக்ட் இருக்குது. 60 ப்ராடக்டில் யாராவது மாஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஃபோர்டிகேட் இஸ் லைக் நோ ஒரு 9 கோர்ஸ் மீல் மாதிரி. அங்கே போனாக்க டேபிள் பூரா சாப்பாடுனாக்க எதாவது சாப்பிட்றது, வயிற்றுல இடம் இருக்காது. அந்த மாதிரி இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ எக்ஸ்ப்ளோர், ரீட் டாக்குமெண்டேஷன். அது வந்து இது இட்ரேட்டிவாக ஒர்க் ஆகும். அது ஒன்று படித்தது அடுத்தது யூஸ் ஆகும், அடுத்தது யூஸ் ஆகும். புதுசு கொஞ்சம் இருக்கும், பழசு கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம. தட்ஸ் வை இட் டேக்ஸ் டைம் டு பில்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் இட்ஸ் வெல் வர்த் இட். நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பேஸில் இருக்கணுன்ற ஆசைப்படுறவங்க தான் இங்கே எல்லாருமே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ இதே வந்து ஒரு சின்ன கம்பெனி, நாட் மச் ஆஃப் இன்ஸ்டால் பேஸ்னாக்கா வந்து ஐ மீன் படிக்கிறது எல்லாம் நல்லது விஷயந்தான். ஆனால் டைம் கமிட்மெண்ட்றது எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே இருக்குது ஒரு நாளில். அதனால் எக்ஸ்ப்ளோர். ஆனால் இந்த செஷன் இருக்கிற போது லேப் 1 லேப் 2ல் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு இனிஷியல் மொமெண்டத்தை கொடுத்துட்டோம். அதை வச்சு யூ கேன் பில்ட் அப் ஆன் தட் அண்ட் ரீட் அப். நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும் யூடியூப்பில் ஃப்ரம் ஃபோர்டினேட். அதெல்லாம் பாருங்கள், பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் பெட்டர் ஓவர் டைம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் யாருக்காவது இது வரைக்குமே சொல்லுவேன், இப்போ எவ்வளவு 25 நாளோ 26 நாளோ சம்திங் லைக் தட் இட்ஸ் கோயிங் ஆன். எனி questions that you have? Okay. So இப்போ வந்து கார்த்திக் யசுமூர்த்திலாம் வந்து இனிஷியலாக ஜாயின் பண்ணுறப்போ கேட்டாங்களான்னு தெரில. ஐ ஜஸ்ட் ரிப்பீட் ஹவு வி ஸ்டார்டட் டுடே. இந்த சண்டே ஈவினிங் இந்தியா டைம் 7:30 PM-க்கு நாங்கள் வந்து நான் 2 கேஸ் ஸ்டடி கவர் பண்ண போகிறேன். ரீசன்ட் அட்டாக்ஸ், சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் ஹேப்பன் இன் 2025. ஒன்று இந்தியா கம்பெனி, ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி. என்ன நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன நடந்தது டாக்குமெண்டட் ப்ரொசீஜரில், அதை சம்மந்தப்பட்ட கேள்விகள், டிஸ்கஷன்ஸ். இதில் இந்த கோர்ஸில் படித்ததில் ஏதாவது பொருத்தமாக இருக்குமா? டெஃபினட்டாக பொருத்தமாக இருக்கும். பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் வந்து நம்ம வந்து நிறையா பிரின்சிபல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். டிஃபென்ஸ் இன்டெப்த் டிஸ்கஸ் பண்ணோம், நெட்வொர்க் செக்யூரிட்டி, என் பாயிண்ட் செக்யூரிட்டி. அப்புறம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமே, ப்ரொசீஜர்ஸ், ப்ராசஸஸ். எப்படி வந்து டூல்ஸ் இருக்கலாம், பீப்புள், ப்ராசஸ், டூல்ஸ், ரைட்? ப்ராசஸ் இருக்கலாம், டூல்ஸ் இருக்கலாம். ஆனால் கடைசியில் அதை செய்கிறது வந்து மனுஷன்தான். அண்ட் ஆப்ரேஷ்னலி வந்து எங்கே ஸ்லிப் ஆகிருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ரிவிஷன், ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன், ஒரு கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் மாதிரி தான். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் இட் அப் அண்ட் தென் you can all participate. I mean, I know Stalin cannot join because he has another commitment. But நீங்கள் எல்லாருமே வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன், unless you have a pressing family commitment. அண்ட் அதில் வந்து அது எப்படி தொடங்க போகிறோம்னாக்க, உங்களில் ஒருத்தர்
வில் இன்ட்ரடியூஸ் மீ. அதுக்கு முன்னால் அவங்கள சுந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் யூனோ அந்த ஆடியன்ஸ் எப்படின்னாக்க இந்த கோர்ஸுக்கு வரவங்க மட்டும் கிடையாது, இந்த என்டையர் தமிழ் பூமி கம்யூனிட்டிக்கு அந்த இன்விடேஷன் போக போகுது. தட் we are going to discuss cyber security attacks and possible causesன்னு. அதனால நான் யாருன்றது மற்றவங்களுக்கு தெரியும். அது நான் சொல்கிறதுக்கு பல உங்களில் ஒருத்தர், பிகாஸ் யூ பீன் வித் மீ ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 months, இட் வில் பி மோர் என்னன்னு சொல்கிறது, என்கேஜிங் ஃபார் த அதர் பீப்புள். ஸோ நீங்கள் வந்து யார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுனா இது மாதிரி என்ன இந்த கோர்ஸில் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சது ஏற்கனவே தெரிஞ்சது என்ன, தெரியாதது என்ன அப்படின்றத சொன்னீங்கன்னாக்க இட் வில் ஜஸ்ட் கிவ் சம் வேலிடேஷன். அதுக்கு முன்னால் உங்களை யார் அதை பண்ண போகிறாங்களோ சுந்தர் அவங்களை உங்களோட முன்னாலேயே பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு முதல் கேஸ் ஸ்டடி பண்ணுவோம், அதில் உண்டான டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு தென் again another person can talk about the experience in this course, what you learned. And I was just saying that ஒரு டைவர்ஸ் ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்க இங்கே, ஃப்ரம் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் டு நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் டு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஒருத்தர் வந்து எஃப்ஐயில் வேலை செஞ்சேன்னு சொன்னார், யாருன்னு ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் சைனிங் ரிக்வெஸ்ட்டை பற்றி பேசினோம், எவ்வளவோ டாபிக்ஸ் பேசியிருக்கணுமோ. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் அதை அந்த மாதிரியான மோமெண்ட்ஸ் தட் யூ ஹேட் அதை வந்து ஒரு 2 minutes you can talk about it so that other people also know, because in the course வந்து we are going to relaunch it again next year. இது வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்? ஸோ அதை மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் இந்த கோர்ஸ், நம்ம தான் முதலே சொன்னோமே ஏங்கிற கேள்விக்கு வந்து எப்போவுமே பதில் தேடணும்னு. ஸோ ஏன் இந்த கோர்ஸ் முக்கியம், ஏன் இந்த கோர்ஸ் உங்கள் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு வாலண்டியர் to talk about the introducing of myself, introducing me, or talking about your experience அப்பப்போ. ஸோ ஒரு 3 or 4 people இருந்தாக்க நல்லாயிருக்கும். இன்ட்ரடக்ஷனுக்கு ஒருத்தர், கேஸ் ஸ்டடி 1க்கு அப்புறம் ஒருத்தர், கேஸ் ஸ்டடி 2க்கு அப்புறம் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து எனிபடி எல்ஸ். ஸோ 3 to 4 people for 2 minutes each. You can all talk, put your names in. சரியா? That's what I wanted to share with you. Keep working the labs. ஸோ இன்னைக்கு என்ன டியூஸ்டே, ஸோ இந்த ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டே தான் இந்த கேஸ் ஸ்டடி டிஸ்கஷன். அடுத்த வாரம் எங்களுக்கு வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து 25ஆம் தேதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்ட்லி 1 week from now, ரைட்? ஸோ 25th 26 27th 28th தான் தேங்க்ஸ் கிவிங். நம்ம வந்து அடுத்த வென்ஸ்டே வரைக்கும் we can talk about this. அதுக்கப்புறம் வந்து I will be off. அதுக்கப்புறம் AWS கான்ஃபரன்ஸ் போகிறேன். அதுக்கப்புறம் தான் அது வருவேன் நான். அது வந்து 8ஆம் தேதி ஆயிரும், December 8th ஆயிடும். So we can have class until next Wednesday, about a week from now. So we have time to work the labs, talk about it. And இதுக்கப்புறம் வந்து I want to talk about load balancers, operational monitoringல என்னெல்லாம் logs எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரி தியரி. ஸோ ஐடியலி இந்த தேர்ஸ்டேக்குள்ளே நீங்கள் லேப் 1 and 2 முடிச்சிங்கன்னாக்க ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே we can talk about the other topics and do a wrap up. Any questions? இல்ல சார், ஒரு கொஸ்டின் இல்லை சார். ஒரு சின்ன இது, ரீஜன் 2ல இப்போ ஃபயர்வால் செட்டிங்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பட் மறுபடியும் எனக்கு அதே யூசர் ரெஃப்யூஸ் தான் வருது. பட் இந்த தடவை நான் நியூ கீ தான் யூஸ் பண்றேன். ஸோ பிரச்சனை வந்து எனக்கு கீழே கிடையாது. ஸோ மைட் பி என்னோட கனெக்டிவிட்டியில தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதாவது SSH ப்ராம்ப்ட் வருது, ஆனால் இட் இஸ் ரெஃப்யூசிங் த கீ. எஸ் சார். பட் ஆனா SSH ப்ராம்ப்ட் வருது, பட் என்னால டயக்ல வந்து அதோட டிராஃபிக் எதுவும் பார்க்க முடியல சார். ஸோ உண்மையிலே அது லைனக்ஸோட ப்ராம்ப்டா இல்லை இதோட ப்ராம்ப்டான்னு தெரியல. ஓகே, ஒரு நிமிஷம் உங்கள் ஸ்க்ரீனை ஸ்கேன் பண்ண. கோஹோஸ்ட்டை மேக் கோஹோஸ்ட். ஓகே, கண்டிப்பாக உங்கள் ஸ்க்ரீனை ஸ்டார்ட் பண்ணுங்களேன், பார்ப்போம். லெட்ஸ் see if we can get that working.
ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது. இதுதான் செகண்ட் ரீஜனா மும்பை? இதுதான் மும்பை ரீஜன் இது. ஓகே, ஸோ ஒரு விர்ச்சுவல் ஐபி கிரியேட் பண்ண ஓகே, லானக்ஸ் எக்ஸ்டர்னல்னு ஆஹா, ஓகே, ஓப்பன் பண்ணுவோம் சார். ஷூர். Port 1, static NAT, port forwarding 2323 to port 20. So அது address வந்து 172.31.2.200 தானே? இது லைனக்ஸோட விஎமோட ஓகே, அட்ரஸ் இது. ஓகே, ஓகே. இதுக்கடுத்து ஃபயர்வால் பாலிசியில் வந்து இன்பவுண்ட் பாலிசியை கிரியேட் பண்ணேன். ம், போர்ட் 1 டு போர்ட் 2 ம், ஆல் சர்வீசஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு இட் ஹேஸ் டு பி தட் அந்த விப் டெஸ்டினேஷன் போடணும் நீங்க. டிநாட் லினக்ஸ் எக்ஸ்டர்னல். லினக்ஸ் எக்ஸ்டர்னலாக என்ன வச்சிருக்கீங்க நீங்க? விர்ச்சுவல் ஐபி ஒரு நிமிஷம் சார். லைனக்ஸ் எக்ஸ்டர்னல் அதை ரெஃபரன்ஸ் பண்ணும். டெஸ்டினேஷன் ப்ளஸ் அவுக்குங்க லைனக்ஸ் எக்ஸ்டர்னல் கடைசி. இப்ப ஆள் கொடுத்திருந்தாலும் அந்த அந்த ஸோ இந்த திஸ் வாஸ் ஒன் ஆஃப் மை வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் when I joined Fortinet. ஆள்னு போட்டிருக்கு. அப்புறம் அதில் ஏன் லினக்ஸ் எக்ஸ்டர்னல் இந்த லைஃப் ஆஃப் அ பேக்கெட் அப்படின்னு ஒன்று Fortinetல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த Fortinet கோடு வந்து எப்படி வந்து இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுதுன்னு. ஸோ இந்த விர்ச்சுவல் ஐபி டிஃபைன் பண்ணாக்க அந்த டிநாட்டுக்கு இட் இஸ் அட் த வெரி டாப். ஸோ அது வந்து அதில் வந்து இந்த நார்மலாக நம்ம டிராஃபிக் வரதெல்லாம் வந்து இட் வில் நாட் ப்ராசஸ் டைரெக்டாக வந்து அங்கே போயிடும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸெப்ஷன் மாதிரி தான் அது. ஸோ ஆல் டஸ் நாட் கவர் டெஸ்டினேஷன் NAT யூஸ் கேஸ். ஸோ ட்ரை திஸ் and see if it works. இது ஸ்னிப்பர் என்னோட கொஞ்சம் இருங்க. ஹோஸ்ட் வந்து 144 இதான் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் மை ஐபி 144.86. ஆமா சார், இதுதான் என்னோட ஐபி இது. பட் ரிமெம்பர் FortiGate does not know. Oh sorry, இது வந்து சோர்ஸ் ஐபி. யா ஓகே, you're good. ஓகே, ஸ்கிரீன் மினிமைஸ் பண்ண முடியல. இது மினிமைஸ் பண்ண முடியாது சார். எதை? இல்ல மேல இருந்து வர்ற அந்த பாப்அப் அந்த ஜூம் ஸ்கிரீன் ஷேர். அது ஏன் கேக்குறீங்க? அது நட்டரோட உட்காந்துருக்கும். அது போகவும் மாட்டேங்குது. ஐட்டோ அது இழுத்தாக்க வந்து சைடில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து அதை மூவே பண்ண முடியும். நடுவில் வச்சாக்க அது ஏதாவது வந்து வீடியோ ஏதாவது வந்துட்டு இருக்கும். அது சின்னதும் பண்ண முடியாது. மற்றதுல இந்த பின் ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு அது ஷேர் பண்ணிட்டேன். Again, share the screen. Okay. இது அவுட்பவுண்ட் இது இப்போதைக்கு தேவையில்லை சார். இப்போ அது தேவையில்லை பண்ணி பார்க்குறது. ஓகே. நோ. பட் இன்பவுண்டுக்கு வந்து நேட் தேவையில்லை. நேட் தேவையில்லை. அது வந்து சோர்ஸ் நேட் தான். இப்போ என்னோட இதுல வந்து 2323 போட்டிருக்கேன். இது எக்ஸ்டர்னல் பப்ளிக் ஐபி. கரெக்ட். ஈஸி டு யூசர். என்னோட கீ லோட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ சார் நேட் ரெண்டுக்குமே தேவையில்லை தான் சார். நம்ம விபிஎன் டனல் முறையை தானே பண்றோம். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. Okay, yeah. So that was the problem. Okay, சார்.
சாரி, யாரோ இது இன்னும் அவர் விபிஎன் டனல்கெல்லாம் இன்னும் வரவே இல்லை அவர். ஸோ அவர் வந்து லேப் டூக்கு வந்து செகண்ட் ரீஜனை செட் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸ்டாலின் நான் கேட்டது. எஸ் சார். ஸோ அவர் இன்னும் விபிஎன்லாம் இனிமேல் தான் இந்த எஸ்எஸ்ஐ செஷன் வந்து அன்ரிலையபிளாக இருந்தது அவருக்கு. அதனால அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து இப்போ போத் ரீஜன் 1 அண்ட் ரீஜன் 2 உடைய லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை ஹோப்ஃபுல்லி யூ கேன் ரிலையபிளி ஆக்சஸ். சரியா? ஓகே சார், ஓகே சார். சூப்பர். ஓகே. ஸோ தட்ஸ் தட் குட் தட் வி அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் சம்திங். சந்தோஷமாக இருக்கு. வேற என்ன? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸ்டாலின், நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்களே, கேளுங்க. சார் கேள்வி கேட்கலாம் சார். ஏற்கனவே இப்போ சைட் டு சைட் வந்து ஏற்கனவே விபிஎன் இருக்கு சார். ஏற்கனவே இப்போ 40K வந்து ஏற்கனவே சைட் இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விபிஎன் வந்து திருப்பி அகைன் சைட் டு சைட் தான் பண்றோம். இருக்குன்னாக்கா வாட் யூ மீன்? ஏற்கனவே இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே சார், இது எல்லாம் எல்லாமே வந்து ஐபிசெக் வந்து விபிஎன் இன்டர்னலா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே. இல்ல, அதாவது நான் என்ன சொன்னேன்னாக்க FortiGateல அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, ஆனால் ஐபிசெக் விபிஎன் இல்லை. அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணி அதை செட் பண்றதா லேப் 2 உடைய நோக்கம். இல்ல சார், இப்போ நம்ம அது FortiGateல ஐபிசெக் விபிஎன் கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல இனிஷியல் டேஸ்ல ஐபிசெக் வழியா தான் நம்ம எல்லா டேட்டா பாக்கெட்ஸ் எல்லாம் போகும். கடல் கடியிலலாம் வந்து நம்ம இடையில வந்து கட் பண்ணி டேட்டா எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து ஐபிசெக் விபிஎன் எக்ஸ்டர்னலாவும் இப்படி போடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ அப்ப அந்த ஐபிசெக் விபிஎன் வந்து யாரு போடுறா? அதுவும் சைட் டு சைட் தானே? அதேதான். ஓகே. அது வந்து இப்ப நம்ம பாக்குற சைட் டு சைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விபிஎனா? இல்ல, இதே மாதிரி விபிஎன் தான் அவங்களும் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம இப்ப லேப் 2ல பண்றோமே, அந்த ஒன்று அந்த மாதிரி ஒரு விபிஎன் இல்லை. நம்ம வந்து இது நம்ம ப்ரௌசர் இருக்க HTTPS ப்ரௌசர். ஸோ அது வந்து அப்ளிகேஷன் லெவல் விபிஎன். நம்ம 2 விதமான விபிஎன் பார்த்தோம், யூசர் விபிஎன் அண்ட் சைட் டு சைட் விபிஎன். இது மோஸ்ட்லி என்டர்பிரைசஸ்குள்ள இதை யூஸ் பண்ணுவாங்க. சைட் டு சைட், கம்பெனி பிரான்ச் ஆஃபீஸ் டு ஹெட் ஆஃபீஸ், இல்லை ஹெட் ஆஃபீஸ் டு AWS, இல்லை AWS ஒரு ரீஜன் டு இன்னொரு ரீஜன். இதுக்கெல்லாம் சைட் டு சைட் விபிஎன். ஸோ தட் அந்த 2 சைட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய யூசர் எல்லாருமே இந்த டனல் வழியா போறதுக்கு செக்யூரா. ஸோ அதான். ஸோ இதுக்கு இடையில வந்து எத்தனை ஐபிசெக் விபிஎன் டனல் போட்டாலும் இந்த பாக்கெட்ஸ் எல்லாமே இன்கமிங் அவுட்கோயிங் பாக்கெட்ஸ் எல்லாமே ஐசிஎம்பி போகிற பாக்கெட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு வரும். அந்த மாதிரி வந்து அவங்க ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள இந்த ஐபிசெக்குள்ள நீங்கள் எதை வேணாலும் போடலாம் நீங்கள். ஓகே. ஸோ ஐசிஎம்பி போகலாம், டிசிபி போகலாம், யூடிபி போகலாம், எதை வேணாலும் போடலாம் அதுக்குள்ள. அது ஒரு டனல். அதுக்குள்ள லாரி போகுதா, பஸ் போகுதா, கார் போகுதா, மோட்டர் சைக்கிள் போகுதான்றது எல்லாம் போகலாம். சார், நம்ம ஒரு சின்ன டவுட் ஒன்று. நம்ம அதை பண்ணக்குள்ள வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு 2 பிளேஸ் இருந்துச்சுல்ல. எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. வந்து 2வது ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐபி கான்ஃபிக் பண்ணிட்டு விபிஎன் கான்ஃபிக் பண்ணி 2வது ஃபேஸ்ல பண்ணக்குள்ள அந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த போர்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாமா, இல்ல அது மாதிரி வந்து சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாமா? கிரேட் கொஸ்டின். ஸோ முன்னெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்னாக்க, அந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனில் வந்து நான் வந்து இந்தந்த சப்நெட்ஸ் தான் வந்து அது வழியாக போக முடியும்னு போடுவேன் நான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க, அது வந்து அது ரவுட்டரும் வந்து விபிஎனை டெர்மினேட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உண்டு. அதுக்கு இட் மேக் சென்ஸ். ஆனால் இந்த 2 எண்ட் பாயிண்ட் ஃபயர்வால்ங்கிற பட்சத்தில் அதை வந்து ஆல்னு போட்டு எல்லா பாலிசியெல்லாம் நம்ம ஃபயர்வாலில் தான் கண்ட்ரோல் பண்ணோம். இட்ஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் ஹெல்பிங் அவர் செல்ஸ். ஏன்னா ஃபயர்வால் வந்து சப்நெட் மட்டும் இல்லை, எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாமே.
ஸோ அதனால இந்த ஃபேஸ் 2ல வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஃபேஸ் 2ல நம்ம போடுவோம், ஆல்னு போட்டு விட்டுருவோம். ஸோ தட் ஐபிசெக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அலௌடு. ஆனால் அதனுடைய எண்ட் பாயிண்ட்ல வந்து ஃபயர் வால் இருக்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து எதை அலோவ் பண்ண போகிறோம்? இப்போ நேற்றுக்கு பார்த்தோமே, நம்ம வந்து எஸ்எஸ்ஹெச் மட்டும்தான் அலோவ் பண்ணுனாக்கா பிங் வந்து வேலை செய்யலை. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் வாலில் வச்சுக்கணும், பிகாஸ் வி ஆர் டெர்மினேட்டிங் இட் ஆன் அ ஃபயர் வால். பட் இஃப் யூ ஆர் டெர்மினேட்டிங் இட் ஆன் அ ரவுட்டர், தென் யூ ஹாவ் டு திங்க் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்லி. ஓகே சார். ஸோ நம்ம வந்து ஃபயர்வால் பாலிசியில் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடணும். எஸ், அதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே. அது சப்நெட்டாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யுவர் ஃபயர்வால் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே. ஸோ FortiGate லைசன்ஸ் வந்து நம்ம எத்தனை ரீஜன் வச்சிருக்கோமோ அத்தனை ரீஜன்லையும் FortiGate இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த பேமெண்ட்லாம் எப்படி சார் இருக்கும்? லைசன்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? ஸோ அதான் இப்போ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பேகோன்னு. ஒரு மணி நேரத்துக்கு அது 23 சென்டோ 32 சென்டோ என்னவோ சார்ஜ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்கா? நீங்கள் இப்போ வந்து நான் முதல்ல இந்த அக்கௌண்ட் ஸ்டாலின்ற பேர்ல நான் வாங்குறேன். அந்த லைசன்ஸ் வந்து நான் ஒரு 4 ரீஜன்ல போறேன்னா 4 ஃபயர்வால் 4 ஃபயர்வாலும் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க? ஆமாம், நீங்கள் தான் பணம் கட்டணும் அதுக்கு. ஸோ நீங்கள் வந்து முதல்ல இந்த அக்கௌண்ட் செட் பண்ணுற போது கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருப்பீங்க. ஓகே, ஆமாம். ஸோ நீங்கள் அந்த பில்லிங் டேஷ்போர்டை போய் பாருங்கள். ஸோ யாராவது AWS ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களான்னு அப்படியே சொல்லிடுறேன் நான். வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியில் காசு நம்ம தான் கட்டணும். இல்ல அது ஒரு ஃபயர்வால்னு எடுத்துக்கிறாங்களா, இல்ல ஒரு அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு யூசேஜ்னு எடுத்துக்கிறாங்களா, எப்படி எடுத்துக்கிறாங்க? எல்லாம் சேர்த்து தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஐபி போட்டால் அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ AWS வந்து எல்லாமே சார்ஜ் இருக்கும். ஸோ AWS ஸ்க்ரீன் போங்க, அதில் வந்து சர்ச்சில் போயிட்டு பில்லிங் போங்க, பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை போனீங்கன்னாக்க இங்கே போட்டுக்காம மந்த் டு டேட் காஸ்ட் வந்து 48 சென்ட் ஆயிருக்கு இவருக்கு. ஓகே. ஸோ இந்த டேஷ்போர்ட்ஸ் போங்க, கீழே லெஃப்ட் பெயினில் டேஷ்போர்ட்ஸ் போங்க. இந்த 48 சென்ட்ங்கிறது இன்னைக்கு டேட் வரை இருக்குமா, இல்ல N-1 டே டில் எஸ்டர்டே வரை இருக்குங்களா? கரெக்ட். ஓகே. இதுல பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க எந்த சர்வீஸ் யூஸ் பண்றதுன்னு, எந்த சைஸு எந்த சர்வீஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து டேட் கிரானுலாரிட்டி மந்த்லின்றது போல டெய்லின்னு போடுங்களேன் ரைட் பெயினில். ஓகே, டெய்லி போடுங்க. அது டேட் ரேஞ்சையும் வந்து 1/11 to 30/11. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த ஒரு ப்ளூ லைன் மேலே கர்சரை வச்சிங்கன்னு வைங்க. ஓகே. 33 சென்ட் ஆயிருக்கு. அது கீழே போகுங்க. கீழே போயிட்டு கீப் கோயிங் ஆல் தி வே டவுன். எந்த சர்வீசஸ்க்காக அது வந்து யூஸ் பண்ணப்பட்டதுன்றது சொல்லுவேன். இன்னும் கீழே போங்க. டோட்டல் காஸ்ட் நவம்பரில் இதெல்லாம் வருது. டைமென்ஷன் போடுங்க. டைமென்ஷன் வந்து டைமென்ஷன் போயிட்டு அங்கே சர்வீஸ்னு போடுங்க. இந்த FortiGate சர்வீஸ் எவ்வளவு நேரம் ரன் ஆகுது அப்படிங்கறத வச்சு காஸ்ட் எடுப்பாங்களா, இல்ல எவ்வளவு பாக்கெட்ஸ் போகுதுன்றத வச்சு எடுப்பாங்களா சார்? பேக்கெட்ஸ்லாம் கணக்கு கிடையாது, எவ்வளவு நேரம் ரன் ஆயிருக்குன்றதை பொறுத்து. ஓகே. சோ அப்பனா யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒரு அமௌண்ட் கண்டினியூஸா எடுத்துட்டே இருப்பாங்க. அது ஓடுற வரைக்கும் பணம் எடுப்பாங்க. ஓகே. ஸோ FortiGate நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால்க்கு வந்து இப்போ வந்து ட்ரையல்ல இருக்கிறதுனால அது வந்து $0 ட்ரையல்ல இருக்கிறதுனால 0 இதுன்னு. ஸோ இப்போ இதுக்கு ஓடுற காஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் த EC2 இன்ஸ்டன்ஸ் அது மட்டும் தான். அதுல EC2 அதர்னா என்ன சார்? அதுல இருக்கிற டிஸ்க் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல EC2 அதர்னா இந்த எலாஸ்டிக் ஐபி எல்லாம் வந்து நம்ம வந்து பப்ளிக் ஐபியை வந்து EC2 இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்றோம்ல. ஓகே ஓகே ஓகே. அதுவா இருக்கும். ஸோ அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன EC2 அதர்னா என்னன்னு. இதுல எதெல்லாம் 0 இருக்குதோ அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் இதுல இருக்குது இப்போதைக்கு. அந்த எது வந்து ஃப்ரீ ட்ரையல்ல இருக்கோ அதெல்லாம். எதுவுமே ஃப்ரீ கிடையாது AWSல. ஓ இப்போ இவங்க வந்து 6 மந்த் ஃப்ரீன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப 6 மந்த் ஃப்ரீல இருக்காங்களா இவங்க? 1 month. இல்ல சார், 1 month ஃப்ரீ ஒன்லி ஃபார் FortiGate சர்வீஸ்க்கு மட்டும். ஓ பட் AWSல வந்து எனக்கு
நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் ஆல்ரெடி ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதான் அப்கிரேட் பண்ணாம நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ரைட் ரைட் ரைட். நியூ அக்கௌண்ட் வந்து நீங்க 6 month ட்ரையல் பீரியட் அதுலயா இல்ல நியூ அக்கௌண்ட் பட் வித்தவுட் த 6 months ட்ரையல். ஏன்னா அதுக்கு வேற ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஃப்ரீ ட்ரையலுக்கு. ஸோ நான் அது மிஸ்டேக்கா ஏன் நினைக்கிறேன்னா அவங்க ஃப்ரீ ட்ரையல்ன்றது ஏடபிள்யூஎஸ்க்கு உண்டான சர்வீசஸை ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஆனால் ஃபோர்டிகேட்ன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி எக்யூப்மெண்ட். ஸோ தேர்ட் பார்ட்டி எக்யூப்மெண்ட்டை ரன் பண்ணுற போது என்ன செய்வாங்கன்னாக்க பில்லிங்கில் வந்து அல்டிமேட்லி எல்லாம் ஏடபிள்யூஎஸ்ல தான் ஓடுது. அதில் வர காசை ஒரு பார்ட் ஆஃப் த காசை வந்து ஃபோர்டினேட் கொடுப்பாங்க. ஸோ அவன் ஏடபிள்யூஎஸ் 6 மாதம் ஃப்ரீன்னாக்க வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாக்க வந்து ஃபோர்டினேட் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் 1 மாதம் தான் ஃப்ரீயாக கொடுப்பேன், நான் 6 மாதம்லாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா மீதி 5 மாதத்துக்கு ஃபோர்டினேட்டை ஓட்டினீங்கன்னாக்க இந்த ஃப்ரீ ட்ரையலில் ஃபோர்டினேட் கேட்பாங்களே 5 மாதம் ஓடி இருக்கு ஏன் எனக்கு காசு வரலன்னு. அதனால தான் வந்து ஃப்ரீ ட்ரையலில் மோர் தென் லைக்லி ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். இப்போ ஏடபிள்யூஎஸ் ஃபயர்வால் ரன் பண்ணிங்கன்னா மேபி இட் வில் பி ஃப்ரீ ஃபார் 6 months just to try out different services. ஆனால் இதில் தேர்ட் பார்ட்டி எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கிறதுனால அந்த மார்க்கெட் பிளேஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் அலோவ் பண்ண மாட்டேங்குது. சார் இது வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து அவங்க காசு எடுக்கிறது கிடையாது. நம்ம வந்து அதை தாண்டின இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். FortiGate CX Large 5 யா பிரைமரி காஸ்ட் வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அதுக்கு எடுக்கும். யா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலாஸ்டிக் நீங்கள் சொன்ன எலாஸ்டிக் ஐபி ம் அவன் ரெக்கமெண்டட் 8 கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணால் சாரி ஸ்டோரேஜ் சொல்கிறேன், ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து எடுக்கும். ரைட். அப்புறம் டேக்ஸ் உண்டு, இது எல்லாத்துக்குமே டேக்ஸும் பண்ணுவாங்க. ம் ஆமா டாக்ஸ் இந்த காம்பனன்ட். ஸோ இதான் ஆக்சுவலா அவசியம். நம்ம முதல்ல பேசினோம், எப்போவுமே வந்து அது இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும், ஆல்வேஸ் பி காஸ்ட் கான்ஷியஸ். பட்ஜெட் அலர்ட்ஸ்லாம் செட் பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் பீயிங் எ ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயி. நான் சொன்னேன் தெரியுமா, இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து பெரிய இன்சூரன்ஸை ரன் பண்ண விட்டு ஒரு மாதத்துக்கு $20,000 பில் வந்தது. ஸோ எஸ்கலேட் ஆயிடுச்சு இன்னும் சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, எதுக்காக $20,000 ஓட்டணும். ஸோ பிகாஸ் தே நெவர் ஷட் டவுன் தட் இன்ஸ்டன்ஸ் அனாவசியமாக. ஸோ அது நம்ம காசாக இருக்கட்டும் கம்பெனி காசாக இருக்கட்டும், இட் ஜஸ்ட் டஸ் நாட் paint you in a good light if you don't think about these things. So always budget alert set பண்ணுங்க. அது கம்பெனியாக இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும், எல்லாம் ஈஸி. கீழே போனீங்கன்னாக்கா பட்ஜெட்ஸும் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு யூ ஜஸ்ட் செட் அ த்ரெஷோல்ட். அது ஒரு இமெயில் அனுப்பிச்சி விடும். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு இமெயில் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் அனுப்பிச்சி விட்ருவோம், யுவர் பட்ஜெட் இஸ் எக்ஸீடிங். ஆக்சுவலாக ஃபோர்காஸ்ட் பண்ணியே சொல்லும் அது, ஃபோர்காஸ்டிங் தட் யுவர் பட்ஜெட் வில் எக்ஸீட் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் பாருங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெக்னிக்கல். We must always be cost conscious. சரியா? இது எப்பவுமே N-1 தான் நமக்கு காஸ்ட் வரும். இப்போ கரண்டா இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் டே தான் வரும். என்ன சார்? ஆமா, இன்னும் இந்த நாள் முடியலையே. ஓகே. ஸோ அதனால மிட் நைட் சார் ரீசெட். இந்த ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இது டெராஃபார்ம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. டப்புன்னு நாம என்விரான்மெண்ட் பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாலிசி இதெல்லாம் கிரியேட் பண்ண மறுபடியும் டைம் எடுக்குதுங்கிறதுக்காக ஒரு பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணேன். அது ரீஸ்டோர் பண்ணப்ப ஒரு இடம் ரீஸ்டார்ட் ஆச்சு. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப எல்லா பாலிசியும் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலவே நான் வந்து டைரக்டா செகண்ட் ரீஜன்ல வச்சுட்டு ரீஸ்டோர் பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் என்னோட பாலிசி எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும் சார். பட் ஒன்லி ஃபைன் டியூன் மட்டும் பண்ற மாதிரி இருந்தது. நோ, பிகாஸ் அந்த கன்ஃபிகரேஷன்ல வந்து இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது பாலிசி மட்டும். ஆனா அதுல வந்து இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ் என்டையர் கன்ஃபிகரேஷன் அதுதான் இருக்கு அதுல. அதனால முதல் தடவை நீங்க மேனுவலா தான் கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அதை தனித்தனி இந்த கீயை வந்து பாலிசிஸ் மட்டும் தான் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணணும். பாலிசி மட்டும் பேக்கப் பண்ண முடியாது. ஸோ அது பேக்கப் பண்ணா ஃபுல் பேக்கப் தான் எடுக்கும் அது. சார் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல, ஜேசானா வந்துச்சு. அதெல்லாம் பண்றதா பண்ணலாம். பட் ஐவ் நெவர் ட்ரைட் த ஜேசான் பேக்கப் அண்ட் ரெஸ்டோர். பட் ஐ டோன்ட் நோ, இது வந்து பார்ட் ஆஃப் த பண்ணி பார்த்தேன் ஜேசானா.
என்னம்மா? இல்ல இந்த நான் எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ஓபன் பண்ணேன் சார். இது இவ்வளவு ஆ. லைன் வந்திருக்கு. ஆமா, மொத்தம் ஃபுல் கான்ஃபிக் மொத்த இருக்கும் அதுல. மொத்த செட்டஸ்க்கு வந்து நிறைய. கரெக்ட். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அந்த ஹோஸ்ட் நேம் வந்து மும்பை எஃப்ஜி. ஸோ அதுலேயும் வந்து ரெஸ்டோர் பண்ணீங்கன்னா அதுவும் மும்பை எஃப்ஜின்னு வரும். வேலை ஓகே செய்யும், ஓகே. வேலை செய்யும். பிகாஸ் அதுக்கு வந்து இந்த இன்னொரு ரீஜன் இருக்கிறது அதுக்கு தெரியாது. ஆனால் அதை போயிட்டு எல்லா இடத்தையும் போயிட்டு நம்ம வந்து போய் மாத்திட்டு இருக்கணும் அப்புறம். ஓகே. சோ அப்ப ஓகேயா? 2 ரீஜனுக்கும் நான் தனித்தனியா பேக்கப் எடுத்து வச்சுட்டு வேணுங்கப்ப நான் ஓஎஸ்எஸ் ஆர்டர் கரெக்ட், பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணப்ப டப்புன்னு ரீஷோர் பண்ணிட்டு கரெக்ட், ஒர்க் பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகேயா? ஓகே சார். சூப்பர். சரி, நான் இன்னைக்கு வந்து உங்களை இதோட விட்டுறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ப்ளீஸ் கண்டினியூ லேப் 1 அண்ட் லேப் 2, ஆல் ஆஃப் யூ. And we will give it till this இன்னொரு 2 days, Wednesday, Thursday, Friday, Monday, Tuesday we should cover the remaining topics, and then Wednesday போல we can close it off. சரியா? சார் ஒரு சின்ன டவுட்டு, சைபர் கில் செயின் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா எப்படி சார்? பண்ணலாமே. ஓகே. எஸ், we'll just have a open day, and நீங்கள் வந்து if you have any interesting thoughts to go through outside of the core, just ஒரு cyber security perspective, அது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, டாபிக் சொன்னீங்கன்னாக்கா, I will organize the content so that we can talk through it. ஷூர் சார், நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நம்ம பண்ணுவோம் சார். Yeah, I mean, இந்த மாதிரி ஒரு செஷன்லேயே வந்து லேட்டர் மேபி நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே போல் we can go through that. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். சைபர் செக்யூரிட்டின்றது இட்ஸ் ஸோ ப்ராட் தட் இது வந்து ஒரு லைஃப் ஸ்கில் சொல்லுவாங்க. ஸ்விம்மிங் இஸ் அ லைஃப் ஸ்கில்னுவாங்க. அந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி நம்மலாம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கோம். நம்ம குடும்பத்துலேருந்து நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இவர் ஐடியில் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருக்கணும். we have to be responsible for the IT for the family. நிர்மல், நீங்கள் சொன்னீங்களான்னு தெரியல, முதல்ல லினக்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, பேக்கப் எடுப்பீங்க அப்படின்னு ரெகுலராலாம் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் தானே? ஸோ ஆமாம் சார். ஸோ அது ஏன் முக்கியம்? இப்போ வயசானவங்க இருக்காங்க, அவங்க அவங்க வந்து இப்போ மாமனார் வந்து ஸ்டாக் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு 80 வயசுலேயே. ஸோ திடீர்னு ஒரு எரர் வரும், அவங்களுக்கு வந்து தேர் நாட் செக்யூரிட்டி கான்ஷியஸ். அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இது வருதுன்னாக்கா இப்படி தான் கன்ஃபிகர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், ஃபேவரேட்ஸ் வச்சுக்கணும், சிம்பிள் திங்ஸாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பாஸ்வேர்டே ஞாபகம் இருக்காது. ஸோ பாஸ்வேர்டை வந்து எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வச்சுருப்பார் அவர். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த செக்யூரிட்டி கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ லைஃப் ஸ்கில் நவ். யாருமே லேப்டாப் யூஸ் பண்ணாத ஜென்ரேஷனே கிடையாது. ஸோ எல்லாரையும் அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங் இது வந்து சொல்லப்பட முடியாத ஒரு எங்கள் அம்மா ஏமாந்து போனாங்க, இன்னொருத்தர் சொன்னாங்க சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிற போது எவ்வளோ பேர் ஏமாந்து போயிருக்காங்கன்னு. ஐடென்டிட்டி தெஃப்ட் இதெல்லாம் மேஜர் டிஸ்ரப்ஷன்ஸ். யோசிச்சு பாருங்க, ஐடென்டிட்டி போயிடுச்சு, என்னுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் போயிடுச்சு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போயிடுச்சு, பேன் நம்பர் போயிடுச்சுன்னாக்கா அதை ரெக்டிஃபை பண்ண அது லைஃப் லாங் நமக்கு வரியா இருக்கும். திருட்டு போயிடுச்சு, அதை வச்சு யார் என்ன பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, பணத்தை வித்ட்ரா பண்ண போகிறாங்களா, நம்ம மேலே அக்கௌண்டபிலிட்டி வருமா, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிப்பேர் பண்ண முடியுமா, தொலைக்கிறது ஈஸி, அதை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்குள்ள உயிரே போயிடும். ஸோ we all have that responsibility to be that person through our behaviors, right? ஸோ டக்குன்னு கேட்டால் நீட் டு நோ பேசிஸ், இதெல்லாம் கிரேட் பிரின்சிபல்ஸ். எதுக்கு உனக்கு தெரியணும்? நான் எந்த பேங்க்கில் வந்து பணம் வச்சுருக்கேன்னு உனக்கு எதுக்கு தெரியணும்? ஆனால் சில பேர்லாம் வந்து இப்படி ஊடுருவி கேட்பாங்க. சிலது இன்ஃபர்மேஷன் வந்து பினைனாக இருக்கலாம், பட் we always have to be careful. Why should you know that? How will that help them, right? So general information கொடுக்கலாம், but nothing personal. அது வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், இட்ஸ் an inner strength. நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமான விஷயத்தை வந்து வெளியில் சொல்லணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அதனால ஒரு சைடு எஃபெக்ட். அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு இப்போ, ரைட்? ஸோ we have to be very careful in sharing personal information. ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன், இல்லை வந்து ட்ரிப்பு போனேன்,
ட்ரிப் போகிறதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாக்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே வீட்டில் யாரும் இல்லை போட்டிருக்குன்னு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நம்ம ஏர்லியர் ஸ்டேஜஸில் கவர் பண்ணோம். ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் when sharing information. Be that person in the family who is seen as a cybersecurity resource now that you know how important it is. So it's a life skill. So that's how I see it. அது யாருமே வந்து அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லா லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது. சும்மா அர்த்தமில்லா இப்போ வந்து இந்த வெப் ஃபில்டர் பார்த்தோம் FortiGateல. எதுக்கு வெப் ஃபில்டர்? இல்லீகல் கேம்லிங், எத்திக்கல் ஹேக்கிங், என்னென்னவோ இருக்கும். அந்த கேட்டகரியை போய் பாருங்க. மேன், இப்படிப்பட்ட சைட்லாம் இருக்கா அப்படின்னாக்க தெரியாதனமா யாராவது லிங்க் அனுப்பிச்சா அந்த சைட்டுக்கு போயிட்டு ஹேக் ஆயிடுச்சுன்னா, ரைட்? ஸோ அதாகப்பட்டது we have to be always careful. எப்பவுமே ஒரு சௌரியம் இருந்தாக்க அதுக்கு உண்டான ஒரு செக்யூரிட்டியும் இருக்கும். ஸோ we have to educate ourselves more and more and more and constantly keep ourselves updated. நீங்கள் மார்னிங் வந்து ChatGPT வேலை செய்யல, கேன்வா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யாருக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு? நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அவங்க, பிகாஸ் அது எம்பாரசிங், ரைட்? ஸோ அது Cloudflare அவுட்டேஜ் இன்னைக்கு Cloudflare அவுட்டேஜ் கேள்விப்பட்டேன். யா அதனால போட்டுருக்காங்க. அப்புறம் FI சோர்ஸ் கோடெல்லாம் யாரும் திருடிட்டு போயிட்டாங்க ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால். ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி கம்பெனிஸ், அவங்களுக்கே இதெல்லாம் நடக்குதுன்னாக்கா ஸோ யூ கேன் இமேஜின் ஹவு காம்ப்ளெக்ஸ் இட் இஸ், ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கீப் இன்ஃபர்மேஷன் செக்யூர். பிகாஸ் போலீஸ்காரன் திருடன் கதை தான். போலீஸ்காரனும் திருடனுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். போலீஸ்காரன் திருட மாட்டான், நம்மளாம் போலீஸ்காரன் மாதிரி திருடன் திருடுவான். ஸோ we all have to, they are also very sophisticated. அப்போ கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணுதப்பா ஃபார் ஸ்டீலிங் டேட்டா. சப்போர்ட் லைன்லாம் இருக்கான். ஸோ யூ சி எல்லாம் வந்து இந்த நார்த் கொரியா மாதிரி கம்பெனிஸ்லாம் கண்ட்ரீஸ் ஸ்பான்சரிங் டு அட்டாக் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இனஃப் செட். ஸோ லெட்ஸ் ஸ்டே காஷியஸ். பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்க வேணாம் வீட்டுக்குள்ளே, ஆனால் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். ஓகே, எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த வெப் ஃபில்டர்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறோம்ல, இந்த டைப் ஆஃப் வெப்சைட்ல ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஃபயர்வால் பிளாக் பண்ணுமா, இல்ல ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பாண்ட் வரும்போது பிளாக் பண்ணுமா? இல்ல பிளாக் பண்ணிடும். இல்ல நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது பிளாக் பண்ணிடுமா, இல்ல அந்த வெப்சைட் போயிட்டு? நோ. ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து 3 மோட்ஸ் இருக்கும்: அலவ், மானிட்டர், பிளாக். ஸோ மானிட்டர்னாக்கா அலோவ் பண்ணும், ஆனால் அலோவ் பண்ணேங்கிறத லாகில் எழுதும். பிளாக்னாக்கா அது வெளியே போகாது. இப்போ அந்த ஃபயர்வால் எப்படி தெரியும் அது எந்த மாதிரி கேட்டகரியில வருது? அதுக்கு தான் வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒரு டீமே இருக்குது. FortiGuardனு ஒரு த்ரெட். நம்ம வந்து ஜியோ லொக்கேஷன்லாம் போய் பார்த்தோமே, அந்த டீமில் வந்து there are like hundreds of people working to categorize all these websites. மேனுவலாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு உண்டான சிஸ்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. புது சைட் வருமா இருக்கும். ஸோ தே வில் ஹாவ் அ பிக் லிஸ்ட் ஆஃப் இந்த சைட் இந்த கேட்டகரி, இந்த சைட் அந்த கேட்டகரி. அதனால தான் வந்து புது சைட் வந்ததுன்னாக்க அன்னோன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அது இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், புது சைட்டு, அதுக்கு ரெப்யூட்டேஷனே கிடையாது, அதை அலோவ் பண்ணுறதா விடுறதா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபயர்வால் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி புது சைட், கீழ்படாத சைடெல்லாம் வந்து பை டிஃபால்ட் பிளாக் பண்ணி விட்ருவோம். அப்புறம் அதுக்கு வந்து யூ கேன் கிரியேட் அன் எக்ஸெப்ஷன் சேயிங் இது வந்து லெஜிட்டிமேட் சைட் தான். பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் அந்த சைட்டு வந்து ஹேக் ஆகப்பட்டால் தென் potentially you're going to get hacked as well. So you can do all these things, but தெரிஞ்ச சைட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரஸ்டட் சைட்ஸ், நான் ட்ரஸ்டட் சைட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரின்றதை அவங்க கிளாஸிஃபை பண்ணி அந்த சிக்னேச்சரை தான் வந்து இந்த FortiGate வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணி தனக்கு வச்சுக்கும். இல்லை தெரியலன்னு கேட்கும். ஸோ DNS query முதல்ல நடக்கிற போது ஸோ FortiGate will send that to FortiGuard and say இது என்ன கேட்டகரின்னு சொல்லு அப்படின்னு கேட்கும். அது திருப்பி ஒரு பதிலை கொடுக்கும். கொடுத்த பிறகு அப்புறம் பாலிசியில் வந்து அது அலௌடா இல்லையான்றதை பார்க்கும். இதெல்லாம் ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே ஓகே, சரி. மணி என்ன? ஆல்மோஸ்ட் 8 ஆகுது. எனக்கு 8 AM. ஸோ அகெயின் ஐ ஹவ் சம் ஒர்க் டு டூ. ஸோ ஐ லெட் யூ ஒர்க் ஆன் த லேப்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு we will have Amir working with the VPN. And I would like to see more.
Okay. 2 out of 10 or 15 is a low number. Ideally, I would like to see at least 5 people getting VPN going by this Thursday. Any help? கேளுங்க, we will talk about it. ஓகே சார். சார் ஒரு சின்ன அப்ளிகேஷன் சார். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது வாட்ஸ்அப்ல வந்து இதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன் எதுவும் பண்ணலாம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் Okay. யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். Okay. So put your questions in. நிர்மல் வந்து கில் செயின் சொன்னாரு. நீங்க இதை சொல்றீங்க, எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் ஐ எம் நாட் ஏபிள் டு ரைட் திங்ஸ் டவுன். ஓகே ஓகே சார். நீங்களாம் வந்து வெரி ரெகுலர் அட்டெண்டீ, ஸோ ஐ வில் கிவ் இட் அ ப்ரையாரிட்டி. ஸோ என்ன கேள்விகள் இருக்கோ அது போடுங்க. தென் போட்டாக்க வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். அண்ட் பட் முக்கியமாக வந்து ப்ளீஸ் புட் யுவர் நேம்ஸ் ஃபார் தி சண்டேஸ் செஷன். யார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, யார் வந்து இந்த கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்றதை தயவுசெய்து அந்த சாட்டில் போடுங்க. we are looking for 3 or 4 people. So let us know. Okay? ஓகே Okay. Okay, sir. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ Bye. See you, sir. Bye. பை. தேங்க்யூ சார். மாமா